போனார். போயிட்டு அதுக்கப்புறம் திருப்பி வந்தாங்க. வந்துட்டு ப்ரோ அது கொஞ்சம் தள்ளி தான் போகுது, நம்ம பண்ணலாம் அப்படின்னு வந்து சொன்னார். ஆனாலும் எனக்கு அந்த சின்ன டவுட் இருந்துச்சு. ப்ரோ இந்த ஹீரோ இப்படிலாம் பண்ணுறாரு, இதெல்லாம் ஓகேவா, என்னை வச்சு காமெடி கீமெடி பண்ணிட மாட்டீங்களே அப்படின்னு கேட்டேன். அப்போது கீர்த்தி சொன்னார், ப்ரோ என்னை நம்புங்க அப்படின்னா. எனக்கு கோமாளி டைமில் என்னை பார்த்த மாதிரியே இருந்துச்சு. அந்த அந்த அவரோட எஃபர்ட், அவரோட பர்சியவரன்ஸ், அவரோட ஒரு விஷயத்தை சாதிக்கணும்னா அதுக்கான என்ன முயற்சி வேணால் எடுக்கலாம் அப்படின்ற ஒரு போகிற எக்ஸ்டென்ட் இருக்குல்ல, அதை நான் வந்து கீர்த்தி கிட்ட பார்த்தேன். அண்டு அவ்வளோ சின்சியாரிட்டி, நான் எதுக்கு இந்த பையனை நம்பலாம் அப்படின்னு தோணுச்சு. நான் ஓகே அப்படின்னு சொன்னேன். அன்னிக்கே எனக்கு ஒன்று தோணுச்சு, ஆனால் அப்போ நான் சொல்லலை. அன்னிலேருந்தே நான் அவர் வந்து என் தம்பி மாதிரி தான் பார்க்க ஆரம்பித்தேன். இன்றைக்கி வரைக்கும் நான் வந்து அவரை அப்படி தான் நடத்துகிறனும். என் சைட்லேருந்து பாதி நேரம் நமக்கு இருக்கிற ஃபீலிங்ஸ் மற்றவங்களுக்கு இருக்காமல் கூட போகலாம், அதெல்லாம். ஸோ ஆனால் நீங்கள் ஸ்டேஜில் பேசும்போது கூட எனக்கு ரொம்ப எமோஷ்னலாக இருந்துச்சு. ஏன்னா நான் உங்கள் தம்பியாக தான் பார்க்குறேன். ஸோ என்னென்னா ஷூட்டிங் ஆரம்பித்த உடனே என்னோடய நம்பிக்கை வந்து தப்பில்லை அப்படின்னு தோணுச்சு. எக்ஸ்ட்ராடினரி சென்ஸ், கொலாபரேட்டிவ் டைலாக் சென்ஸ் வந்து நான் கூட அவர்கிட்ட கேட்டேன். நான் டைரக்ட் பண்ணும்போது எனக்கு டைலாக்ஸ்லாம் எழுதி தரீங்களா, என்ன ஸ்வீட்டாக ஓகேன்னெலாம் சொன்னார். ஸோ அந்த லெவலுக்கு டேலண்டடான ஒரு பர்சன். நான் வந்து கொஞ்சம் ப்ரௌடாகவே சொல்லிக்க போகிறேன், நான் வந்து ஒரு பெரிய டைரக்டர் தமிழ் சினிமாவுக்கு வர போகிறாங்க. யா ஸோ இந்த மாதிரி